அரசியலுக்கான பாதையிலே பயணிக்கக்கூடிய மல்லர் மீட்பு களத்தினுடைய நிறுவனரும் மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்று தமிழக வரலாற்றில் அதிர்ச்சி மதிப்பீடுகளை உருவாக்கிய மாபெரும் வரலாற்று ஆய்வு நூலை எழுதிய வரலாற்று ஆய்வாளருமான அன்பிற்குரிய தோழர் செந்தில் மல்லர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். தொடர் சாதிய படுகொலைகளை கண்டித்து தமிழ் தேசிய உணர்வாளர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதில் என்னுடைய பிறவி கடமையை, சமூக கடமையை நான் ஆற்ற விரும்புகிறேன். 20 ஆண்டு காலமாக இந்த நெல்லை மண்ணில் பேருந்து நிலையங்கள், தொடர்வண்டி நிலையங்கள் என்று படுத்து உறங்கி தமிழ் தேசிய ஓர்மையை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக மல்லர், மறவர், தேவேந்திரர் என்கிற இந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் 20 ஆண்டு காலமாக இயங்கிய ஒருவன் இன்றைக்கு நான் அரசோடு பேச விரும்புகிறேன். தென் தமிழகமே கலவர பூமியாக இருந்தபோது அதை கருத்தியல் பேசும் தளமாக, களமாக மாற்றி அமைத்த ஒருவன் இந்த அரசோடு, ஆட்சித்துறையோடு பேச விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சியரோடு நாங்கள் பேச விரும்புகிறோம். காவல்துறை கண்காணிப்பாளரோடு நாங்கள் பேச விரும்புகிறோம். எங்களுக்கும் சுயநலத்தோடு இந்த சமூகம் சீரழிந்தாலும் பரவாயில்லை என்று கருதி சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மூடி சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய ஆற்றலும் எங்களுக்கு உண்டு என்பதை காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அது நோக்கமல்ல. மனித படுகொலைகள் எங்கு நிகழ்ந்தாலும் அதை மாந்தநேயத்தோடு தடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் உடையவர்கள் மல்லர்கள். இது எங்களுடைய மரபு, எங்களுடைய மாண்பு. ஆனால் எங்களை நீங்கள் தாக்குகிற போது தொடர்ச்சியாக எங்களுடைய சமூகத்தை, அதான் சொல்லுகிறேன், 20 ஆண்டுகளாக சாதிய மோதல்கள், சாதிய போர், வார் என்பது நீர்த்து போன நிலையில் அதை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு திமுக அரசு. அதுவும் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த போக்கை கருணாநிதியுடைய குடும்பம் கைவிட வேண்டும். என் சமூகத்தினுடைய கோபத்தை நாங்கள் வேற சமூகத்தோடு காட்டுறது, அந்த சமூகம் ஏன்ட்ட காட்டுறது, இது தீர்வு கிடையாது. ஒரே நோக்கம், கருணாநிதியுடைய குடும்பத்தை நோக்கி தமிழ் சமூகத்தினுடைய கோபம் திரும்ப வேண்டும். இதுதான் உண்மை. இது நடக்கும், இது நடந்து வரும். நீங்கள் நினைப்பது போல் இந்த சமூகங்கள் முட்டிக்கொண்டும், மோதிக்கொண்டும், வெட்டிக்கொண்டும் முட்டி சாக இனிமேல் போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பத்தில் அணுவும் அசையாது. உளவுத்துறை, தமிழகத்தினுடைய உளவுத்துறை எத்தகைய ஆளுமை பெற்றது என்பது நமக்கு தெரியும். காவல்துறை, இந்த உளவுத்துறையினுடைய பார்வையை மீறி இங்கும் உள்ளவர்கள், எங்கும் உள்ளவர்கள் எதுவுமே செய்ய முடியாது, நகரவே முடியாது. அவ்வளவு வலிமை படைத்த காவல்துறையும் உளவுத்துறையும் இருக்கிற போது இங்கே எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெடும்? இங்க எப்படி ஒரு கொலை நிகழும்? அப்ப இங்க மல்லர்கள் விழுந்தாலும் சரி, மறவர்கள் விழுந்தாலும் சரி, எந்த சமூகம் செத்து ஒழிந்தாலும் சரி, அதற்கு காரணம் கருணாநிதி குடும்பம் என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இதை தவிர்த்து களிசடைகளை வைத்து
தேவேந்திரகுல வேளாளருடைய வரலாற்றை சிதைக்க நினைப்பதை அதை ஏற்க முடியாது. மல்லர் மறவர் ஒற்றுமையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். 20 ஆண்டு கால பதிவை நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்ணில் இருந்து தொடங்கிய செந்தில் மல்லர் இந்த சமூகத்தினுடைய ஓர்மைக்காக எவ்வளவு உழைப்பை எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக என்னுடைய சமூகத்தை மீறி தேவர்களுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பங்கேற்றவன் செந்தில் மல்லர். சமூக நல்லிணக்கத்திற்காக ஒன்றை நான் கேட்கிறேன், சமூக நல்லிணக்கம் விரும்புகிற மறவர் சமூக உறவுகளை பார்த்து நான் கேட்கிறேன். முத்துராமலிங்கத்தேவருடைய கல்லூரி எழுந்து நிற்கக்கூடிய இடம் இரணிய குடும்பம் என்கிற தேவேந்திரகுல வேளாளர் இலவசமாக கொடுத்த இடம். அதற்கு அவர் விலை வைக்கவில்லை. ஆனால் அவருடைய மகன் படித்திருக்கிறார், பட்டதாரியா இருக்கிறார், அவருக்கு வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நீங்கள் வேலையும் தரவில்லை, விலையும் தரவில்லை, அதை கூட நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் 12 ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்த இரணிய குடும்பனை பற்றி ஒரு மறவர் மனித நேயம் உள்ள, மாண்பு உள்ள ஒரு மறவர் இந்த மண்ணிலே பேசுவது கிடையாது. அப்போ உங்களுடைய கீழ்த்தரமான கேவலமான புத்தியை தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். தமிழ் கூர்ந்த நல்லுலகத்திற்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இதற்கு மேலும் நாங்கள் எப்படி சமரசம் செய்வது? உங்களோடு நீங்கள் தான் வந்து இறங்கி எங்களோட சமரசம் செய்யணும். நீங்கள் தான் சமூக விரோத வேலைகளை செய்தீர்கள். நீங்கள் தான் சமூக விரோத கலவரங்களை நடத்தினீர்கள். 100 ஆண்டு 200 ஆண்டு காலமாக பல படுகொலைகளை, பச்சை படுகொலைகளை நடத்தினீர்கள். ஆனால் நாங்கள் இறங்கி வந்து கூட நீங்கள் அதை விரும்பவில்லை என்றால் இனிமேல் சமரசம் என்பதற்கு வேலை இல்லை. தமிழ் சமூக நல்லிணக்கத்தை நாங்கள் விரும்புகிறோம். தமிழ் தேசிய ஐக்கியத்தை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீயா நானா என்று பார்க்க வேண்டும் என்றால் அதை பார்த்து விடுவதற்கும் நாங்கள் விரும்புகிறோம். ஒன்றும் சமரசம் கிடையாது. பிரச்சனை இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை? வா பேசுவோம். உனக்கு என்ன சிக்கல் இருக்குதா? வா பேசுவோம். ஒருவர் வரட்டும், ஒருவர். நான் சொல்லுகிறேன், 5 மக்களும் அண்ணன் தம்பிகள், நமக்கெல்லாம் ஒரே ஒரு தாய், தமிழ் தாய் என்று நான் பேசுகிறேன். உன்ட்ட எதுக்கு பேச முடியல? மன்னர்களும் மறவர்களும் தமிழ் தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்று 20 ஆண்டு காலமாக அந்த மண்ணிலே பேசி வருகிறேன். உன்னாலே ஏன் பேச முடியல? அப்ப நீ யார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதுதான் எங்களுடைய கேள்வி. பொய் வரலாறு பேசுகிறார்கள். எப்பா எதுப்பா பொய்? எது பொய்? குற்ற வழக்குகளில் மேலராமன் அதுல கருப்பாயம்மா காட்டில் வந்து கருதறுத்தது, சிதம்பரம் முதலியார வந்து வரி வெட்டு போகையில காலை வெட்டினது, நீதிபதியை வந்து கொலை செய்தது, அரசுக்கு ஆதரவாக வேலை செய்த அதிகாரிகளை வந்து அடித்து வெட்டியது, வாக்கு ஐயனப்ப நாயக்கர் வந்து 2000 ரூபாய் கொடுத்தாருங்கிறத கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவரை மிரட்டி பருத்தி வியாபாரம் பண்ண விடாம பண்ணது. இப்படி அபிராமத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய மீன் உரிமையை பறித்து பாசன நீரை திறந்து விட்டு அவங்கள வந்து மீன் பிடித்தது, அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்ற வழக்குகள், கேவலமான வழக்குகள், அருவருப்பான வழக்குகள். இந்த வழக்குகளில் சிறை சென்ற ஒரு நபரை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினார் என்று சொல்லுகிற வரலாற்றை நாங்கள் பேசுகிறோமா? தமிழ் கூர்ந்த நல்லுலகம் இதை புரிந்து கொள்ளணும். இதுவரைக்கும் நான் இப்படி பேசுனது கிடையாது. இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இதற்கு மேலும் உண்மையை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக நான் களத்திற்கு வந்திருக்கிறேன். 600க்கும் மேற்பட்ட போராளிகளை படை திரட்டி அனுப்பினாராம். எப்பா, இதை மாதிரி ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா? ஒரு அக்கா பேசுறாங்க, அவங்க பேர் என்ன, ஜபகர் அக்கா. 1939 அவர் கைது செய்யப்படுகிறார். உங்களுடைய புனித போராளி. 1941 நேதாஜி இந்திய நாட்டிலிருந்து தப்பித்து ஓடுகிறார். 42 இந்திய தேசிய ஃபார்வர்டு பிளாக் 39 தொடங்கின ஃபார்வர்டு பிளாக் தடை செய்யப்படுகிறது. 43 அவர் வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து அந்த துருப்புகளை வைத்து அவர் ஒரு படை அமைக்கிறார். அதில் பர்மா, சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்த ஒரு சிலர் பங்கேற்றார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வரலாறு, எதுக்கும் ஆதாரம் கிடையாது. இப்படி இருக்கிற நிலையில் வேறொரு சிறையில் இருந்த ஒருவர் வெளிநாட்டில் இருந்த ஒருவருக்கு இங்க இருந்து 600 பேர் அனுப்பினாரு. சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசிக்குறிச்சியில் இருந்து ஒரு கொண்டையன்கோட்டை மறவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம் பண்ணி சொல்கிறேன். வா 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 பேசும். பச்சை பொய்களை சொல்லி ஒரு போலியான ஒன்றை சொல்லி நல்லது சொன்னா நாங்க அனுமதிக்கிறோம், நீ அதை வச்சு மேம்பாட்டு போ. ஆனால் ஒரு சமூகத்தை அழுத்துகிற, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற, ஒரு சமூகத்தை எந்திரிக்க விடாம செய்கிற வேலையை செஞ்சினா உன்னோடு மோதி பார்க்க நாங்கள் தயார். சமூக நிகர்மை நான் சொல்லி சொல்றேன். தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்றேன், நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இம்மானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அல்ல, ஒரு மயிலும் அல்ல. இம்மானுவேல் சேகரனுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தொடர்பும் அல்ல. அந்த மாவீரனுடைய வரலாற்றை நீங்கள் மறைக்க முற்படாதீர்கள். அவன் ஒரு சமூக விடுதலை போராளி, அவன் ஒரு சமூக நிகர்மை போராளி, அவன் சமூக உரிமை போராளி. விடுதலை போராட்டத்தில் பரமக்குடியில சாகல தம்பி, பதிவு செஞ்சுக்கோ. விடுதலை போராட்டத்தை சாகல, சாதிய ஆதிக்கத்தை, அடாவடித்தனத்தை, அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை, அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி, உறவுகளும் சரி கைவிடு. அதே போலதான் நான் சொல்லுகிறேன். முத்துராமலிங்க தேவர் கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் வட்டார தலைவர். சரியா? புரியுதா? எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது. கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு மட்டும் தலைவர், மற்ற தலைவர் கிடையாது. செம்பியன்கோட்டை மறவருக்கு நீ தலைவர் கிடையாது. இதான் வரலாறு. அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரை சித்தரு கித்தரின்றிய குண்டி குசு, எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குறி, தேவடியா மகன், இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா, சித்தர்களும் செத்து போயிடுவாங்கடா நீங்கள் பேசுவதை பார்த்தால். எனவே அருவருப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது. தமிழ் தேசியம் ஏற்காது. அதுபடி அது சமசம். வாக்கு அரசியலுக்கெல்லாம் நான் வரல, நானும் வாக்கு அரசியல் இருக்கிறேன். ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன், உண்மைகளை பேசுவேன். இந்திய சுதந்திர எந்த போராட்டம், எந்த போராட்டம்? வா வா பேசுவோம், வா பேசுவோம். எங்க ஐயா அவர் யார்? நவமணி. நவமணி தான், நவமணி ஐயா. வாங்கய்யா, வாங்க. நேருக்கு நேரம் உட்காருமையா, அமைதியா பேசுவியா. எங்கய்யா அக்கிஸ்ட் ஒரு குற்ற வழக்குகளில் போனவரை போய் நீங்க தேசிய விடுதலை போராட்டம் எப்படி இருக்க முடியும்? கேளுங்கள் நீங்கள்லாம் ஊடகவாதிகள். நான் சொல்லுவது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள். மல்லர்களாக இருக்கட்டும், மறவர்களாக இருக்கட்டும், ஏற்க முடியாது. உண்மைக்கு புறம்பாக மாப்பூசியை விட இந்த தமிழ் தேசிய போராளி யாரு? எங்கள் ஐயா வஉசியை விட இங்க இந்திய விடுதலைக்கு போராடுறது யாரு? கப்பல் ஓட்டிய தமிழனை விட. சொல்லுங்கள். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும். காவல்துறை கணக்கில் எடுக்கணும்.
பொய்களையும் புரட்டும். நான் சொல்லுகிறேன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். யாருக்கு? குற்ற பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு. இதான உண்மை. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல், எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன். இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேசுகிறது தமிழ் மன்னருக்கு தெரியும். நான் முத்துராமலிங்க தேவரை பற்றி எங்க பேசியிருக்கிறேன்? அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர்பு கிடையாது. கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாத ஐயர், அவன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன். அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு 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 மோதல், ஒரு சிறு நடவடிக்கை. 6 பேரை கூட்டு போறான். அதுல 5 பேர் படையர் சமூகம், ஒருவர் சவுந்தரமண்ட நாடார் என் மண்ணுரிமையில பதிவு செஞ்சிருக்கிறேன். புள்ளி விவரத்தை நான் தருகிறேன். இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் நான் கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு அப்படின்னா, என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்கிட்ட கோயிலுக்குள்ள கூட்டு போகுது? எப்படி கூட்டு போவேன்? ஓடி ஒளிவேனா? என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா? எனவே இதெல்லாம் ஏற்க முடியாது. எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி பேசுவோம். பேசுறது தான் வந்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்கள். அப்ப தாழ்த்தப்பட்டவன் யார சொல்ற? 9 பேர் மறவர்கள். எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாப்பா? 2 பேர் கள்ளரு, 3 பேர் அகமுடியாரு, 2 பேர் பிள்ளைமாரு. அப்ப நீ 16 பேர் உங்களுடைய அடிமை விசுவாசிக்கு 1957 தேசிய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். 59 விடுதலை ஆறாரு. 60 எழுதி வைக்கிறாரு. 58 இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது. 1958 1961 அதை நடைமுறைப்படுத்துகிறது. இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலக்கொடையாளர், மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அடிமை விசுவாசிகள் 16 பேரை கூப்பிட்டு, அந்த 16 பேர்ல 2 பேர் தான் பள்ளர்கள், 2 பேர் பிள்ளைமாறு, 3 பேர் கள்ளராக முடியாது, மற்றது எல்லாமே அவருடைய சொந்தக்காரர். அவர்களை வைத்து நீங்கள் ஒரே நாளில் எழுதி வாங்கி, சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு 5 குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு 30 ஏக்கர். உங்க குடும்பமும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது. அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எழுதி கொடுத்து திரும்ப பின்னாடி அதை பிடுங்கிக்கிறீங்க. இதான வரலாறு? இதான வரலாறு? எவனோ ஒரு அடிமை, எவனோ ஒரு துரோகி, கரோனா போன்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு இங்க காட்சிப்படுத்துறீங்க. அதை ஏற்க மாட்டோம். நாங்கள் உலகம் ஏற்காது, ஏற்க விட மாட்டோம். இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீ நிலத்தை கொடுத்தான் கூட எது எது என்ன என்ன நிலம் உங்களுக்கு ஏதுங்க? நிலத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? வரலாற்று தொடர்பு. வாங்க பேசுவோம். எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை, பொய்களை, புரட்டுகளை சொல்லுகிறத நிப்பாட்டிக்கிட்டு உண்மையை பேசுவோம். வாங்க உண்மையை பேசுவாங்க. உண்மையை பேசி நன்மையை செய்வோம். உண்மையை பேசி நன்மை செய்வோம். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது. என்னை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பா நீ எப்படிப்பா பாளையக்காரனானே, நான் எப்படிப்பா பண்ணை அடைமானே? வாப்பா பேசும். நான் வீழ்ந்தேன், வடுகர் ஆட்சியில் நான் வீழ்ந்தேன், நாயக்கர் ஆட்சியில் நான் வீழ்ந்தேன், என் நிலத்தை இழந்தேன், என் நிலத்தில் நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டேன். நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டு நான் நிக்கிற போது நீ எப்படிடா பாளையக்காரனான? வாடா மாப்பிள்ள, வா எங்க அக்கா மகன், வா 6 முகமா ஒரு தாடி முட்டை ஓட்டுட்டு இருந்தானே, வா வா மாப்பிள்ள பேசுவோம். வாடா மாப்பிள்ள பேசுவோம். எங்கடா வரணும்? எங்கடா வரணும்? எங்கடா வரணும்? வாடா. நீ திமுக 5-10க்கு வாங்கிக்கிட்டு சேட்டை பண்ணி எடுத்தீங்கன்னா உன் முதுகு பிச்சிருவோம்.
எங்கே இருக்க தேடி பிடிச்ச உடனே முதுகு பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு நீ வந்து சேனல் நடத்துற, இயக்கம் நடத்துற. உன் பின்னாடி இருக்கிறவங்கிற பார்த்து நான் அருவருப்பாக நினைக்கிறேன். உனக்கு வந்து உயர்வாங்க பற்றி அவனை வந்து கேவலமாக நினைக்கிறேன். ஒரு கல்வி அறிவு இல்லாத உயர் சாதி சிந்தனை. குண்டி விழுவத வேலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை? வாடா குண்டி விழுவியாடா நீ? குண்டி விழுவத வேலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை கேட்குறேன். மோதி பார்க்கிற நாங்கள் அறிவுத்தளத்தில் என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போறது வழிநடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது தோல் நாவலுக்கு எங்கள் ஐயா செல்வராஜ் வாங்கியிருக்கிறாரு. சூழ் நாவலுக்கு எங்கள் ஐயா சோ தர்மன் வாங்கியிருக்கிறாரு. ஐயாடி என்கிற நாவலுக்கு எங்கள் ஐயா கோமணி வாங்கியிருக்கிறாரு. மண் உரிமை போராளி, உலகத்திலேயே பல விருதுகளை பெற்ற எங்களை அம்மா கிருஷ்ணம்மாள் மல்லத்தியார் பல மண் உரிமை 13 ஏக்கர் நிலங்களை சட்டத்திற்கு எதிராக சட்ட உச்சவரம்புக்கு எதிராக பயன்படுத்தி கொண்ட பிடிச்சு எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா? போலியாக பொய்யாக நிலத்தை நீ நிலத்தை கொடுத்தா நாங்க பிழைச்சோம். ஏண்டா டே இன்னும் சொல்லுகிறேன். எப்பா தவசிக்குறிச்சியில் பிறந்தவரை போய் நீ வந்து பசுமுள்ள பிறந்தார்னு சொல்றிய, அசிங்கமா இல்லையாடா மாப்பிள்ள? எங்க அக்கா மகனே உனக்கு அசிங்கமா இல்லையா மாப்பிள்ள? எங்க அக்கா மகன், எங்க அக்கா மகன் தான் நீ. டேய் வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. இன்னும் பேசினால் செந்தில் மலர் இன்னும் பேசினால் முதுகுளத்தூர் கலவரத்தோட மோசமான கலவரம் வரும். அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு வந்து அறிவோடு நடந்துக்கணும். தூண்டி விட்டு பேசுறேன்னு வச்சுக்கோ, திராவிட மாடல் இதெல்லாம் உலக்க வச்சு அடிப்போம். திராவிட மாடல், மைத்து மாடல், திராவிட மாடல், தேவடியா மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வழக்கு போடு, உள்ளவை நீதிமன்றத்தில் நிறுவி எழுந்து நிற்பேன். பல்லர்கள் பாண்டியர்கள் என்பதை எப்படி நான் நிறுவி எழுந்துச்சனோ அதே போல திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவடியா மாடல் என்பதை சொல்லி நான் எப்போ மு.க. ஸ்டாலினுக்கு மூளை கிடையாதுன்னு தெரியும். ஆனால் திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது. எப்படி ராமசாமி நாயக்கர் சொன்ன திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது, திராவிடம் என்பது தேவதாசி முறை. அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறீர்கள். எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு, எங்களோடு மோதுவதை விட்டுட்டு, எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு, எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு, எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது. எங்க மாப்பிள்ளை, எங்க மச்சான், எங்க அக்கா மகன் 2 பேரும் அவனும் இருக்கக்கூடாது. முதுவை பிச்சுருவோம். நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு முதுகு பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு, பேனா பிடிக்கல, தமிழ் மாணவர்களுக்கு தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒழுக்கமாக இருக்கணும். தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசு என்று சொல்வதால் பேசுகிறேன். பல்லர்கள் தான் பாண்டியர்கள். என்னடா சொல்ல போற மாப்பிள? பா மாப்பிள பேசுவோம். மருத நிலத்தில் தான் ஆட்சி அதிகாரம் தோன்றியது. இது அறிவுள்ள எல்லோருக்கும் தெரியும். பாண்டியன் என்றால் உழவன் என்று உலகத்திற்கு பொருள் சொல்லவன் செந்தில் மல்லர். எவனும் சொல்லல, எந்த அறிஞனும் சொல்லல. சமகாலத்தில் நீங்கள் எங்களை ஏற்ற மறுப்பதால் இந்த இடையூறு. இமானுவேல் சேரனை போல 1000 மடங்கு இங்கு புரட்சி ஏற்படுத்திய செந்தில் மல்லரை நீங்கள் வந்து ஏற்க மறுக்கிறதுனால இங்க வந்து இவ்வளவு வேலை. உங்களால் தான், இந்த மக்களாலும் உங்களாலும் உணர்வாளர்களும் தான். உலகம் முழுவதும் எங்களுடைய வரலாறு பரவி கிடக்கிறது. நான் பேசவில்லை, நான் மட்டும் பேசவில்லை. மாசு விக்டர் சொல்லுகிறார், பழந்தமிழ் சமூகம், பாண்டியர் சமூகம்
முருகன் வழிவந்த சமூகம் இந்த பள்ளர் சமூகம் என்று ஐயா பேசுகிறார். ஒரிசா பாலு சொல்லுகிறார், கடலியல் ஆய்வாளர் ஐயா மாசு விக்டர் வன்னியர் சமூகம். எங்கள் ஐயா ஒரிசா பாலு துளுவ வெள்ளாளர் சமூகம். ஐயா சொல்லுகிறார், கிரேக்கத்தில் பாண்டியர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு கவுண்டியா பள்ளர் என்கிற பெயர் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். நான் இந்த ஆய்வு தளத்தில் இருந்தவன். எனக்கு சொல்லப்பட்டது, ஆஸ்திரேலியாவில் அம்மா, ஆத்தா, ஆயா, அன்னை என்கிற சொல் இருந்ததாக அறிஞர் குணாபதி செய்ததன் பார்த்தேன். ஆனால் நம்முடைய ஐயா ஒரிசா பாலு நேரடியாக போய் பார்க்கிறார். அங்கே பள்ளமல்லா என்கிற ஊர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. எப்படி? பள்ளமல்லா என்கிற ஊர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. அந்த பள்ளமல்லா என்கிற ஊர் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் தங்களை அம்மா என்றும் ஆத்தா என்றும் ஆயா என்றும் அஞ்ஞா என்றும் சொல்லுகிறார்கள். அதை ஐயா ஒரிசா பாலு சொல்லுகிறார். அந்த வழக்கு தென் தமிழகத்தில் இருக்கிறது. அம்மா பள்ளர், ஆத்தா பள்ளர், ஆயா பள்ளர், அஞ்ஞா பள்ளர் என்று இங்கே இருக்கிறவர்கள் என்று எங்களுடைய ஐயா சொல்லுகிறார். நீ உனக்கு வரலாறு இருந்தால் நீ பேசு. பொச்சடிப்பு இருந்தால் ஏதாவது நல்ல நாட்டு மருந்து கடையில் ஏதாவது வாங்கி தடவு. அதை விட்டு வரலாறு இங்கே காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்களாம், வரலாறே பேசக்கூடாது. அப்போ கருணாநிதி வரலாறே பேசக்கூடாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள. எங்கள் வரலாற்றை இங்கே பேசக்கூடாது என்று உளவுத்துறையோ காவல்துறையோ தடுத்தால் இங்கே கருணாநிதி வரலாற்று நாங்கள் பேசட்டுமா? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம். கருணாநிதி குடும்பம் பாரம்பரியம் அது ஓங்கல்ல எப்படி வந்தது அப்படிங்கிறத நாங்கள் பேசட்டுமா? அவங்களுடைய குலத்தொழில் அதை நாங்கள் பேசுகிறோம். அதை விட்டு எங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. புரட்சி வெடித்தால் இந்த நாடு தாங்காது. தேவேந்திர குல வேளாருடைய புரட்சி வெடித்தால் இந்த நாடு தாங்காது. வெடிக்க வைக்கணும்னா வெடிக்க வச்சிருவோம். அதற்கு இழப்புகளை சந்தித்து தான் இலக்குகளை பெற முடியும். எதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. எனவே காவல்துறை அறிவார்ந்த ஒரு சமூகத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் இதை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தினுடைய உரிமை பெருமை இதை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் இடையூறாக இருந்தால் அதை தகர்த்து நாங்கள் முன்னேறுவோம். அதை தகர்த்து நாங்கள் முன்னேறுவோம். வரலாறே பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? எங்களுக்கு இருக்கிறது வரலாறு. அதை என் தம்பி கூட மாற்றி சொல்ல மறுப்பான். அவன் ஊருக்கு போங்க, புளியங்குளத்துக்கு போங்க, பாண்டியராச கோயில் வழிபாடு இந்த பகுதி முழுவதும் பாண்டியராச கோயில் வழிபாடு பல்லவருடைய குலதெய்வ வழிபாடாக இருக்குது. இந்த வரலாற்றை நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஏற்புடையது கிடையாது. நாங்கள் கருணாநிதி வரலாற்றை பேசவில்லை, நாங்கள் தேவேந்திர குல வேளாளருடைய வரலாற்றை பேசுகிறோம். உங்களுக்கு என்ன கசப்பு? இந்த நாட்டில் பேச்சுரிமை இருக்கா இல்லையா? கருத்துரிமை இருக்கா இல்லையா? எழுத்துரிமை இருக்கா இல்லையா? எனவே நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தது, நீங்க யாருனாச்சும் என்ன சொல்லிக்கோங்க. கருணாநிதி தமிழின தலைவர்னு சொல்லிக்கிட்டாரு, பச்சை தமிழர்னு விஜயகாந்த் சொல்லிட்டாரு, சிங்க தமிழர்னு ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டாரு, சொல்லிட்டு போ. அதுவே ஏற்க முடியாது. அது போலதான் உங்கள் நிலை. பல்லர்கள் தான் பாண்டியர்கள். இதை நாங்கள் அடித்து சொல்லுவோம். இதுவரைக்கும் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு வரலாறு இருந்தால் நீங்களும் பாண்டியர்னா சொல்லிக்கணும். இனிமேல் நாங்கள் சொல்லுகிறோம், நீ சொல்லக்கூடாது, நீ பாளையக்காரன், நீ பாலை நிலத்தவன். வரலாறு பேசக்கூடாது. வாயை புத்திக்கிட்டு நாங்க சொல்றதுதான் கேட்கணும். நாங்கள் சொல்றதுதான் வரலாறு. சேட்டை பண்ணினா முதுகு தொலி பிஞ்சிரும். இவ்வளவுதான். இதற்கு மேல எதுவும் கிடையாது. பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பது உலக அளவில் ஆய்வு தளத்தில் அரசியல் களத்தில் நிறுவப்பட்ட ஒரு பேருண்மை. அந்த பேருண்மையை மறுப்பதற்கு உனக்கு அறிவு இருந்தால், ஆற்றல் இருந்தால் ஆய்வாக நிறுவு. எங்க அக்கா மகனை சொல்லுகிறேன், என் மாப்பிள்ள 2 பேரை சொல்றேன். மாப்பிள்ள, நான் மனோன்மணியம் சுந்தரால் பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு மாணவன்டா மாப்பிள்ள. நீ பள்ளிக்கூடத்துக்கு போனியாடா மாப்பிள்ள? படிக்க தெரியுமா மாப்பிள்ள? வாசிக்க தெரியுமா மாப்பிள்ள? வா மாப்பிள்ள, பேசுவோம், சம்பந்தம் பண்ணிக்கிறோம். நம்மெல்லாம் தமிழ் தாய் பெற்றெடுத்த தலைமக்கள்.
வாடா மாப்பிள்ள பொண்ணு கொடு, வா 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 பேசுவோம். ஏலே அதை நாங்கள் விரும்பலை.